ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான கையேந்தி பவன் ஸ்டைல் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தியோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். அதில் 1 இன்ச் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் வச்சுட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம 1 இன்ச் அளவு தான் சேர்க்கணும். ஏன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகமாக சேர்த்தா அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா நல்ல தக்காளி மசிஞ்சு வெந்திருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இதில் சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச தண்ணி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் இதை சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தரலாம். அதாவது அந்த வெந்தயம் எல்லாமே வந்து ஒரு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு சட்னிக்கு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்தயம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதுனால கல் உரல்லையே நம்ம இடிச்சுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இருக்கணுன்றதெல்லாம் இல்லை, குறைன்னு இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தக்காளி விழுது, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பவுடர், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறினதுக்கு அப்புறமா லோ ஹீட்டில் வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த எண்ணெய் எல்லாமே சட்னியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான கையேந்தி பவன் தக்காளி சட்னி ரெடி.